السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم وقرب ارتحالي من بينكم أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. துணில்லாத வான் படைத்து நிலையில்லாத பூமியை படைத்து உலகத்தையே ஆட்சி செய்கின்ற வல்ல அல்லாஹுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனது அன்புமாரிலும் நம் எல்லோகத்துவதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளை சிறிதேனும் அடிவிரலாமல் அப்படி எடுத்து எம்பிய உத்தம சத்திய ஷஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லடியார்கள் வளமாக்கள் ஷஹதாக்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் மீதும் அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளை சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத அருட்பெரும் கிருபை என்றென்றும் நின்று நின்று நிலவட்டமாக ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய கடைசி ஜுமாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதத்திலே ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய இறுதி ஹஜ்ஜின் பொழுது வேந்தர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகத்திலே அமர்ந்திருந்த நேரம் அரபா நாளான அன்று அரபா பெருவெளியிலே இதே போன்று வெள்ளிக்கிழமை தினம் அன்று அசரு தொழுகைக்கு பின்னால் ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி அருளினான். அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு நான் உங்கள் மீது பூர்த்தியாக்கி விட்டேன். வரதீது லக்கும் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன், தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆன் வசனத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி அருளினான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த வசனத்தை வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்து, அண்ணலே இந்த செய்தியை உங்களுடைய தோழர்களான அருமை சஹாபா தோழர்களிடத்திலே எத்தி வைத்து விடுங்கள் என்கின்ற செய்தியையும் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி சென்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பிறப்பும் இறப்பும் திங்களிலேதான் நடந்தது. அதுவும் இந்த மாதத்தினுடைய ரபியுல் அவ்வலிலே 12ஆம் நாள் அன்று நிகழ்ந்தது என்பதை நாம் பல ஹதீதுகள் வாயிலாக அறிந்து வைத்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் இறங்கிய பிறகு மக்கா நகரில் இருந்து மதீனாவை நோக்கி சென்ற அருமை நாயகம் இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள் அருமை சஹாபா தோழர்களுக்கு மத்தியில். இந்த செய்தியை சொன்ன உடனே சஹாபா தோழர்கள் எல்லாம் துள்ளி குதிக்கிறாங்க, சந்தோஷத்துல மகிழ்ச்சியிலே ஆரவாரம் செய்கிறார்கள்.
காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டான், இந்த மார்க்கத்தை தான் பொருந்திக் கொண்டான் என்கின்ற இந்த செய்தியை, விளக்கத்தை புரிந்து கொண்ட அருமை சஹாபா தோழர்கள் அருமை நாயகத்தினுடைய இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை கேட்டவுடனே மிக சந்தோஷத்திலே துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆழமான சிந்தனை உடைய ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாத்திரம் இந்த வசனத்தை கேட்ட உடனே வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு உள்ள போய் கதவை அடைச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இரவும் பகலும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தன்னுடைய இந்த நிலையை பார்த்த அருமை சஹாபா தோழர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, தோழரு, இந்த செய்தியை கேட்டு நாங்கெல்லாம் சந்தோஷத்துல இருக்கிறோம், நீங்க மாத்திரம் ஏன் அழுது கொண்டு கவலையோடு இருக்கிறீர்கள், இது கவலைக்குரிய விஷயம் இல்லையே என்பதாக சஹாபா தோழர்கள் எல்லோரும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே சென்று காரணத்தை கேட்ட பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஆம், இந்த வசனத்தினுடைய உள் அர்த்தம் என்ன தெரியுமா, இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன சொல்ல வருகிறான் தெரியுமா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், விரைவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடமிருந்து பிரியா விடைபெற இருக்கிறார்கள் என்கின்ற ஆழமான சிந்தனையுடைய அர்த்தத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்ன உடனே எந்த அளவிற்கு சந்தோஷத்தில் இருந்தார்களோ சஹாபா தோழர்கள் அந்த அளவுக்கு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே அவர்களுடைய முகம் கவலைகளால் வாட ஆரம்பித்து விட்டார். இந்த செய்தியை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். உடனே வேகமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தீர்களே, இந்த அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஓதி காண்பித்தீர்களே, இதனுடைய அர்த்தத்தை, கருத்தை எங்களுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, விரைவிலே நீங்கள் எங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவீர்களோ, இந்த அர்த்தத்தை அபூபக்கர் சித்தீக் சொன்னார்களே உண்மையா என்பதாக கேட்ட பொழுது அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சத்தக அபூபக்கர் ஃபீமா கால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையையே சொன்னார்கள். அவர்கள் என்ன சொன்னார்களோ அது உண்மை என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வகர்ப இர்திஹாலி மின் பைனிக்கும், ஆம், உங்களிடமிருந்து அதிவிரைவிலே நான் பயணப்பட போகிற நேரம் நெருங்கி விட்டது என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது இந்த செய்தியை அருமைநாயகத்தினுடைய நாவிலிருந்து கேட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயங்கி அங்கே விழுந்துட்டாங்க. சஹாபா தோழர்களுடைய உள்ளத்திலே பயங்கரமான கவலை, எல்லோருமே அழ ஆரம்பித்து விட்டார்கள், கவலையினுடைய உச்சத்திற்கு சென்று விட்டார்கள். சஹாபா தோழர்கள் மாத்திரமல்ல, படைப்பினங்கள், கல்லும் முள்ளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த எல்லா படைப்பினங்களும் இந்த செய்தியை கேட்ட உடனே கவலையிலே ஆழ்ந்து விட்டார்கள். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரிடத்திலேயும் முசாஃபஹா செய்கிறார்கள். கண்ணீரோடு எல்லோரும் அருமை நாயகத்தினிடத்திலே அவர்களுடைய புனிதமிக்க கரங்களை பற்றி முசாஃபா செய்து அழுகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதும் வசியத்து செய்கிறார்கள். தான் உங்களிடமிருந்து பிரிய போகின்ற செய்தியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினாலே கேட்ட பிறகு அருமை சஹாபா தோழர்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பார்கள். எல்லோருமே கவலையினுடைய உச்சத்திற்கே சென்று விட்டார்கள். வல்ல நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வு நடந்ததற்கு பின்னால் சுமார் 80 நாட்கள் மாத்திரம் இந்த பூமியிலே நிலைத்திருந்தார்கள். 80 நாட்கள் மாத்திரமே இந்த பூமியிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி நாளுக்கு சுமார் ஒரு 50 நாட்களுக்கு முன்னதாக சஹாபா தோழர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்கி வைத்தார்.
சஹாபா தோழர்கள் வாரிசுரிமை சட்டத்தை பற்றி கேட்டிருந்தார்கள். குலில்லாஹி யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா, கலாலா என்று சொல்லக்கூடிய வாரிசுரிமை சட்டத்தை பற்றி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபா தோழர்கள் கேட்டார்களே, அதற்கு பதிலாக அருமை நாயகமே இந்த வசனத்தை ஓதி காண்பீங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை, கலாலாவுடைய வசனத்தை இறக்கி அருமை சஹாபா தோழர்களுக்கு பதிலளித்தார். நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டே இருக்கிறது. முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நாளுக்கு முந்தைய சுமார் 35 நாட்களுக்கு முன்னதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் குணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளினான். அருள்மறை குர்ஆன் வசனமாக லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அருமை நாயகத்தின் அருட்குணத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்கி வைத்தார். உங்களுக்கு மத்தியிலே நான் ஒரு அழகிய தூதரை நான் தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? முஃமின்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்க, அவர்கள் கவலைப்படுவார்கள். உங்கள் மீது அவர்கள் நன்மையையே நாடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக வேண்டி அவர்கள் உங்கள் மீது கருணையையும் கிருபையும் அவர்கள் பொழிந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அருமை நாயகத்தினுடைய அருள் குணத்தை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை அருமை நாயகத்தினுடைய இறுதி நாளுக்கு முந்தைய 35 நாட்களுக்கு முன்னதாக இந்த வசனத்தை இறக்கி அருளினார். அதற்கு அடுத்ததாக இன்னும் கொஞ்ச நாள் செல்கிற அருமை நாயகம் இந்த துன்யாவை விட்டு பிரிவதற்கு சுமார் 21 நாட்கள் இருக்கிறது. அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை நாயகத்திற்கு இறுதி நாளை, மறுமை நாளை பற்றி நினைவூட்டி ஒரு வசனத்தை இறக்கிறார். சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யீக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன். உங்களை நான் மௌத்தாக்கி விடுவோம், பிறகு உங்களை நான் உயிர்ப்பிப்போம், நீங்கள் அதற்கு பிறகு என் அளவிலே நான் மீள வேண்டும், திரும்ப வேண்டும் என்கின்ற மறுமை நாளினுடைய வசனத்தை நினைவூட்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவை விட்டு பிரிவதற்கு சுமார் 21 நாட்களுக்கு முன்னதாக இந்த வசனத்தை இறக்குகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் இறக்கப்பட்ட பிறகு மக்கத்து மாணிக்கம் மதீனத்து மன்னவராம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே ஏறி இறுதி உரை ஆற்றுகிறார்கள். அருமை சஹாபா தோழர்களுக்கு அழகிய பயானை நினைவூட்டுகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அருமை சஹாபா தோழர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகிறார், உடல்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறது. கவலையினுடைய உச்சத்திலே உருகிக் கொண்டு கண்களிலே கண்ணீர் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், வல்லல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் நெருங்கிய பொழுது பிலால் ரலியல்லாஹுவை அழைத்து பாங்கு சொல்லும்படி சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பாங்கு சொன்னார்கள். அருமை சஹாபா தோழர்கள் எல்லோரும் ஒன்று கூடினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்அத்துகள் தொழ வைத்தார்கள். பிறகுதான் எல்லோருக்கும் மத்தியிலே ஒரு இறுதி பேருரையை நினைவூட்டுகின்ற பொழுது ஒவ்வொன்றுமே எங்களுடைய உள்ளத்தை அறுப்பது போன்றிருந்தது. அரபி சஹாபா தோழர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிரியா விடை, அருமை நாயகம் நம்மை விட்டு பிரிய போகின்றார்கள் என்கின்ற கவலை, சஹாபா தோழர்கள் எல்லாம் கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொன்னார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 70,000 நபர்கள் மாத்திரம், என்னுடைய உம்மத்துமார்களிலே 70,000 நபர்கள் மாத்திரம் எந்தவித கேள்விகளுக்கும் இல்லாமல் சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்கின்ற சுப செய்தியை அருமை நாயகம் அந்த இறுதி பேருரையிலே சொல்லுகிறார். வேகமாக கூட்டத்தில் இருந்து எழுந்திருத்த உகாசா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டத்திலே என்னையும் ஒருவராக நான் ஆகுவதற்கு எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கன்னு சொன்னான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உகாசாவே, நீங்களும் அந்த 70,000 நபர்களிலே ஒருவராக இருக்கின்றீர்கள் என்பதாக சுப செய்தி சொன்ன பொழுது சஹாபா தோழர்கள் எல்லோரும் உகாசாவை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் பெரும் தரஜாவை அடைந்து விட்டீர்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவினால் ஒரு சிலர்கள் மாத்திரம் இந்த துன்யாவிலே குறிப்பிடப்பட்டு
எல்லோருக்கும் மத்தியிலே சொர்க்கவாதி என்பதாக அடையாளம் காட்டப்பட்டார்கள். அதிலே ஒருவராக உகாசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இறுதி பேருரை கவலையான அந்த நேரத்திலேயும் சொர்க்கவாதி என்கின்ற ஒரு பெயரை கேட்டவுடனே உகாசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். என்றாலும் அருமை நாயகத்தினுடைய அந்த பிரிவு, கடைசி நேர பிரிவினுடைய தாக்கம் எல்லா சஹாபாக்களுடைய உள்ளத்திலேயும் உடலிலேயும் ஏன் முகத்திலேயும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இறுதி தூதரனுடைய இறுதி நேரம் நெருங்கிய பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே இருந்தார்கள். வீட்டிலே எல்லோருமே நாங்கள் ஒன்று கூடி இருந்த பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹ், இறையச்சத்தை உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள். இறையச்சத்தை எங்களுக்கு மத்தியில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்தார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், நான் மௌத்தாகிவிட்டால், நான் உங்களை விட்டும் பிரிந்து சென்று விட்டால் பிறகு நடைபெறக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? அருமை நாயகம் சொன்னார்கள், ஃபத்ல் இப்னு அப்பாஸ், உஸாமா இப்னு ஸைத், அலி ரலியல்லாஹு 3 நபர்கள் தான் என்னுடைய உடலை குளிப்பாட்ட வேண்டும், தண்ணீர் ஊற்றி குளிப்பாட்ட வேண்டும் என்கின்ற செய்தியையும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்க வேண்டும் என்பதையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காண்பிக்கின்றார்கள். என்னை நீங்கள் குளிப்பாட்டி விட்டால், என்னை நீங்கள் குளிப்பாட்டிய பிறகு என்னை இதே இடத்திலே நீங்கள் வைத்துவிட்டு எல்லோரும் வெளியே சென்று விடுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெளியே சென்று விடுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் மீது ஸலவாத்து சொல்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலிலே என் மீது ஸலவாத்து சொல்வான். அதற்கு பிறகு வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குழுவோடு இஸ்ராயீலோடு வந்து என் மீது ஸலவாத்து சொல்வார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு ஸலவாத்தை மலக்குமார்கள் சொன்ன பிறகு ஏனைய மலக்குமார்கள் எல்லோருமே வந்து என் மீது ஸலவாத்து சொல்வார்கள். அதற்கு பிறகு நீங்கள் வந்து என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்கிறார்கள். அருமை சஹாபா தோழர்களுக்கு மத்தியில் கவலையோடு இருந்தவர்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களை விட்டும் சென்று விட்டால், பிரிந்து விட்டால் எங்களுக்கு ஏதாவது ஒன்று என்று சொன்னால் யாரிடத்திலே நாங்கள் போவது? நாங்கள் யாரிடத்திலே போவது? நஹ்னு ஐன ராயிஹூன், நாங்கள் எங்கே போவது? கவலையோடு கேட்கிறார்கள் சஹாபா தோழர்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், உங்களிடத்திலே நான் 2 விட்டு செல்கிறேன், கவலைப்படாதீர்கள். உங்களை பாதுகாப்பதற்கும் இந்த மார்க்கத்தில் தெளிவான உபதேசமாக 2 உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன். ஒன்று பேசக்கூடியது அருள்மறை குர்ஆன், இரண்டாவது மௌனமானது மௌத். இந்த 2ம் உங்களுக்கு அழகான உபதேசி. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபா தோழர்களுக்கு ஆறுதலாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத் நேரம் நெருங்குகிறது. மௌத்துடைய நேரம் நெருங்குகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரபுல் மௌத், அந்த மரண நோய் என்பது ஆரம்பமாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமுனா உம்முல் முஃமினீன் மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருந்தார்கள். ஒரு மௌத்துல போய் ஜனாசால போய் கலந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. வந்த பிறகுதான் அந்த மரண நோயினுடைய அறிகுறி முதலாவதாக தலைவலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லேசான தலைவலி, பிறகு மயக்கம், காய்ச்சல் என்பதாக அந்த மரண நோயினுடைய ஒவ்வொரு வெளிப்பாடும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாதத்தினுடைய கடைசி, வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், கிபி 632 மே மாதம் அன்று இது துவங்கியது என்பதாக சரியாக குறிப்பிடுகிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி அந்த நேரத்தில் கேட்கிறார்கள், நான் இப்பொழுது யாருடைய வீட்டிலே இருப்பது? மனைவிமார்களை குழுமி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கேட்கிறார்கள். எல்லா மனைவிமார்களும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு மிக பிரியமானவர், உங்களை எங்களை விட அதிகமாக பிரியப்படுபவருமான
ஆயிஷா நாயகி வீட்டிலேயே நீங்கள் இருங்கள் என்பதாக மனைவிமார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அவர்களுடைய வீட்டிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்படி செய்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 18 நாட்கள் உடல்நலம் குன்றியவர்களாகவே இருந்தார்கள். அதுல 10 நாள் மயங்கி திரும்ப அவர்களுக்கு நினைவு வரும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்திலேயே 10 நாட்கள் இருந்தார்கள். அருமை நாயகத்தினுடைய அந்த கடைசி நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எல்லாம் இருக்கின்றவர். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், எனக்கு பதிலாக நீங்கள் தொழ வையுங்கள். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இலகிய மனம் படைத்தவர், அந்த அளவிற்கு அவருக்கு இந்த நேரத்திலே அவர் சக்தி பெற மாட்டார். உமர் ரலியல்லாஹு மிகவும் தைரியமானவர், அவரிடத்திலே சொல்லுங்கள் என்பதாக ஆயிஷா நாயகி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே நீங்களே தொழ வையுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே தொழ வைக்கும்படி சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அவர்கள் இருக்கின்ற பொழுது சுமார் 17 வக்துக்கள் 17 நேரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுதே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக நின்று தொழ வைத்திருக்கின்றார்கள். கடைசி நேரத்திலேயும் கூட தொழுகை முக்கியம், அந்த தொழுகையை இறையச்சத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற விஷயத்தை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்திலேயும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த நேரத்தில் தொழ வைக்கும்படி ஏவினார்கள். கடைசி நேரம் ஒவ்வொன்றுமே அப்படியே மாறிக்கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் நன்றாக இருக்கின்ற பொழுது என்னவெல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்ததோ அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரம் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய அந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த இல்லத்திற்கு அருமை நாயகம் மயக்கமுற்ற நிலையிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குல் மௌத் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைக்கிறார். என்னுடைய ஹபீப் இடத்திலே அனுமதி கேளுங்கள், என்னுடைய ஹபீப் அனுமதி அளித்தால் அவருடைய ரூஹை கைப்பற்றி கொண்டு வாருங்கள், இல்லை என்றால் அப்படியே விட்டுவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறார். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வருகின்ற பொழுது ஒரு அழகிய கிராமவாசிகளை போன்று ஒரு கிராமவாசியை போன்று தோட்டத்திலே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத், நபியினுடைய குடும்பத்தார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்லிக்கொண்டு வீட்டுக்குள் வருவதற்கு அனுமதி கேட்கிறார்கள். பாத்திமர்கள் எல்லாம் அப்படி எட்டி பார்க்கிறாங்க, வெளியே ஒரு கிராமவாசி நிற்கிறார். பாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்னுடைய தந்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கமுற்று இருக்கிறார்கள் என்பதாக பதில் கூறுகிறார்கள். அந்த கிராமவாசி மறுபடியும் அதே போல சலாம் கூறி உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்கிறார். இரண்டாவது முறை கேட்கின்ற பொழுது அருமை நாயகம் மயக்கம் தெளிந்திருக்கிறார்கள். யார் வெளியே இருப்பது? ஒரு கிராமவாசி நின்று கொண்டிருக்கின்றார் என்பதாக பாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பொழுது மீண்டும் மூன்றாவதாக அதே சலாம் இறைத்து உள்ளே வர அனுமதி கேட்கிறார் அந்த கிராமவாசி. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாத்திமாவை என்னுடைய மகளாய் அழைத்து சொன்னார்கள், வெளியே வந்திருப்பவர் யார் தெரியுமா? வந்திருப்பவர் யார் தெரியுமா? மலக்குல் மௌத், மலக்குல் மௌத் வந்திருக்கிறார். அந்த நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை கேட்ட உடனே பாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். ஆறுதல் கூறிய அருமை நாயகம் அன்னை பாத்திமாவை தன்னுடைய வாய்க்கு அருகாமையிலே அவருடைய காதை வைத்துக் கொண்டு அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள், பாத்திமாவை அழ வேண்டாம், பாத்திமாவை அழ வேண்டாம், என்னுடைய இந்த மறைவுக்கு பிறகு மௌத்துக்கு பிறகு என்னை முதலிலே சந்திக்க வரக்கூடிய நம்முடைய குடும்பத்தார்களிலே முதல் ஆள் நீதான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அரவணைக்கிறார்கள். பிறகு அந்த கிராமவாசிற்கு உள்ளே வர அனுமதி அளிக்கிறார்கள். இந்த கிராமவாசி மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த
கிராமவாசியான மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்டாங்க, இஸ்ராயிலே எப்படி என்ன சந்திச்சுட்டு போக வந்தீங்களா அல்லது ரூஹ வாங்கிட்டு போக வந்தீங்களான்னு கேட்கிறான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அனுமதி அளித்தால் உங்களுடைய ரூஹை நான் கைப்பற்றுகிறேன், அதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்பதாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் கூறிய பொழுது அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இசைந்தவர்களாக அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் கூறும் வண்ணமாக தான் தயார் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்கப்பா வானவர் கோமன் எங்க, ஜிப்ரீல் எங்க என்பதாக அருமை நாயகம் கேட்கிறார்கள். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வானவர் கோமன் ஜிப்ரீல முதல் வானத்துல விட்டுட்டு வந்துட்டேன், அவர் இங்கே வருவதற்கு கவலைப்பட்டவர்களாக உங்களுடைய பிரிவு தாங்காமல் அழுது கொண்டிருக்கிறார், ஏனைய மலக்குமார்கள் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், முதல் வானிலை வானவர் கோமான் ஜிப்ரீலை அங்கே நான் விட்டு வந்திருக்கிறேன் என்பதாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். கொஞ்ச நேரத்துல இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன கொஞ்ச நேரத்திலே வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வருகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வானவர் கோமான் ஜிப்ரீலை பார்த்து, ஜிப்ரீலே செய்தி தெரியுமா, செய்தி தெரியுமா, என்னுடைய மௌத்தினுடைய செய்தி தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்பதாக பதில் கூறுகிறார்கள். அருமை நாயகம் கேட்டார்கள், என்னுடைய நிலை என்ன, வானத்திலே என்னுடைய நிலை என்ன என்பதாக கேட்ட பொழுது வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வானத்திலே நற்செய்தி உங்களுக்காக வேண்டி, சுவனமும் வானமும் உங்களுக்காக வேண்டி திறந்திருக்கிறது, சுவனத்தினுடைய ஹூர்லின் பெண்கள் உங்களுக்காக வேண்டி உங்களுடைய வருகையை எதிர்பார்த்த வண்ணம் வரிசையாக நின்று கொண்டு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு அணியணியாய் நிற்கின்றார்கள் என்பதாக வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், கியாமத்தில் என்னுடைய உம்மத்துமார்களுடைய சிறப்புகள் ஏதாவது இருக்கிறதா? வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான், நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழையாமல் வேறு எந்த நபியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே நுழைக்க மாட்டான், உங்களுடைய உம்மத்துமார்கள் சொர்க்கத்திற்குள் நுழையாமல் வேறு எந்த உம்மத்துமார்களும் நுழைய விடாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை அடைத்து வைத்திருக்கிறான், இந்த சுப செய்தி உங்களுடைய உம்மத்துமார்களுக்கு என்பதாக வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள். கடைசி நேரம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நேரம், மலக்குல் மௌத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரூஹை காலிலிருந்து எடுக்கிறார், அவருடைய வயிற்றினுடைய அருமை நாயகத்தினுடைய தொப்புள் வரை வருகிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகாமையிலே நின்ற ஜிப்ரீலை பார்த்து கேட்டார்கள், யா ஜிப்ரீல், மா அஷத்து மிராரத்துல் மௌத், என்ன மரணத்தினுடைய இந்த மௌத்தினுடைய கொடூரம் இந்த அளவிற்கு பயங்கரமாக இருக்கிறது, தாங்க முடியவில்லையே என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலை அழைத்து செல்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பிக் கொண்டார்களாம். வரலாற்று ஆசிரியர்கள் மிக தெளிவாக எழுதுகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலை என்ன திரும்பிட்டீங்க, என்னுடைய முகத்தை பார்க்க உங்களுக்கு பிடிக்கலையா? அருமை நாயகமே ஹபீபுல்லா, உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு யாரால் தான் ஆசை இருக்காது, ஆனால் இந்த மரண நேரத்திலே உங்களுடைய இந்த கடினத்தை கஷ்டத்தை பார்ப்பதற்கு என்னால் முடியவில்லையே, அதன் காரணமாக நான் என்னுடைய முகத்தை திருப்புகிறேன் என்பதாக வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து வயிற்றிலிருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹ் கைப்பற்றப்படுகிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அவருடைய நாவிலிருந்து வார்த்தைகள் அதிகமாக வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது. ரஃபீக்குல் ஆலா, உயர்ந்த என்னுடைய இறைவனை நான் என்னுடைய நண்பனை காண்பதற்காக வேண்டி நான் செல்கிறேன். அடுத்த ஒரு வார்த்தை அருமை நான் சொல்லிட்டே இருந்தான், ஹவ்வின் அலைனா சக்கராத்துல் மௌத், யா அல்லாஹ், என்னுடைய இந்த மௌத்தினுடைய இந்த சக்கராத்தினுடைய நேரத்தை எனக்கு லேகுவாக்கு, எனக்கு இலகுவாக்கு, லேசாக்கு என்பதாக அல்லாஹ்விடத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்ற வார்த்தையை கேட்டு அருகாமையில இருக்கக்கூடிய மகளார் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண் கலங்கியவர்களாக அழுது கொண்டே கேட்கிறார்கள், தந்தையே,
உங்களுக்குமா இந்த நிலை? இந்த சக்கராத் ஹாலில் நேரத்தில் கடுமையானதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்குமா உபயோகிப்பான்? ஆம், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலில் மௌத்தி சக்கராத். எல்லா மௌத்துக்கும், எல்லாருடைய ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற பொழுதிலும் இது போன்ற கஷ்டத்தை தாண்டிய பின்னர் தான் அவர்களுக்கு மரணம் என்பது நிகழும். ஒமா கர்ப பஅத ஹாதல் மௌத். மகளாறு தன்னுடைய மகளை பார்த்து சொன்னார்கள், இதற்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு எந்த கஷ்டமும் வராது. இதற்கு பிறகு, இந்த நாளுக்கு பிறகு எந்த கஷ்டமும் உன்னுடைய தந்தைக்கு வராது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளாருக்கு ஆறுதல் கூறினார்கள். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நானிலத்தினுடைய அருட்கொடையான நபி அவர்கள் அந்த உயிர் நெஞ்சு வரை வாங்கப்படுகின்ற பொழுது அந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், அஸ்ஸலாத், தொழுகை, தொழுகையை பேணுங்கள் என்பதாக முதல் விஷயத்தை சொன்னார்கள். இரண்டாவதாக உங்களுடைய அடிமைகளை, உங்களுடைய வீட்டு வேலைக்காரர்களை நல்ல முறையிலே நடத்துங்கள், இரண்டாவது விஷயத்தை சொன்னார்கள். மூன்றாவதாக உங்களுடைய மனைவிமார்கள் அமானிதம், உங்களுடைய மனைவிமார்கள் அமானிதம், அவர்களை பாதுகாப்போடு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அவர்களோடு அன்போடு அவர்களுடைய கடமைகளையும் உரிமைகளையும் நிறைவேற்றுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்று விஷயத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயிர் பிரியக்கூடிய கடைசி நேரம் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள், ஏதோ அவருடைய நாவு அசைந்து கொண்டே இருந்தது. அவருடைய காதுக்கு, அவருடைய நாவுக்கு, வாய்க்கு அருகாமையில் என்னுடைய காதை வைத்து நான் கேட்டேன். முணுமுணுத்த வார்த்தைகள் 2 முறை ஒரே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாம் எல்லாம் மௌத்தா போகின்ற பொழுது நம்முடைய மனைவிமார்கள் கணவன்மார்களை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய தந்தைமார்களை, பெற்றோர்களை அல்லது தன்னுடைய சொத்து பத்துக்களை தான் இந்த துன்யாவிலே விட்டு செல்லக்கூடியவர்களை தான் நினைத்து கடைசி நேரத்தில் என்ன ஆகப் போகிறதோ என்பதாக நினைப்போம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவிலே என்ன வார்த்தை வந்தது தெரியுமா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் இருந்தார்கள், அவருடைய பெயர்களை சொன்னார்களா? இல்லை. அவருடைய பிள்ளைகள் இருந்தார்கள், ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்தார்கள், அவர்களுடைய பெயரை சொன்னார்களா? இல்லை. அவர்களோடு எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொண்டிருந்த அருமை சஹாபா தோழர்கள், அவர்களில் யார் பெயரையாவது சொன்னார்களா? இல்லை. ஆனால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி நேரத்தில் என்ன முணுமுணுக்கிறார்கள் என்பதை கேட்பதற்காக வேண்டி அருகாமையிலே சென்று என்னுடைய காதுகளை, செவிகளை வைத்த பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், யா உம்மத்தி, யா உம்மத்தி என்பதாக பின்னால் வரக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை நினைத்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சமுதாயமே, என்னுடைய சமுதாயமே என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முணுமுணுத்துக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன் என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த கடைசி நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துமார்களையே நினைத்திருக்கிறார்கள், தன்னுடைய உம்மத்துமார்களையே நினைவு கூற இருக்கிறார்கள். அந்த மரணத்தினுடைய கஷ்டம், மரணப்பிடியினுடைய அந்த மௌத்தினுடைய கஷ்டத்தை தானே தாங்கிக் கொள்ள முடியவில்லை, தன்னுடைய உம்மத்துமார்கள் எப்படி தாங்குவார்கள்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலேயும் தன்னுடைய உம்மத்துமார்களை நினைவு கூறியிருக்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நேரம் அவர்களை கட்டிலே கிடைத்திருக்கிறார்கள். அருமை நாயகம் சொன்னதை போல ஃபதல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பாட்ட அருமை நாயகம் யாரையெல்லாம் சொன்னார்களோ அந்த 3 நபர்களும் இருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலை குளிப்பாட்டுவதற்காக வேண்டிய அருகாமையிலே வந்த பொழுது ஒரு சத்தம் வருகிறது, குளிப்பாட்ட வேண்டாம், அப்படியே அடக்கம் பண்ணிருங்க. மறுத்ததாக இன்னொரு குரல் வருகிறது, இல்லை, உங்கள் எப்படி ஏவப்பட்டதோ அதே போல நீங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த உடலை அழகிய முறையிலே குளிப்பாட்டி அடக்கம் செய்யுங்கள் என்பதாக இன்னொரு குரல் வருகிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருங்கி போய் பார்க்கிறாங்க, யாரு சொல்றான்னு சொல்லி. அவர்கள் சொன்னார்கள், முதலிலே கேட்ட குரல் ஷைத்தானுடைய குரல், உங்களை கெடுப்பதற்காக சொன்ன குரல். இதோ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை கேளுங்கள், நன்றாக குளிப்பாட்டி அழகிய முறையிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்யுங்கள் என்பதாக சொன்ன நான் யாரு தெரியுமா? அருமை நாயகம் இந்த ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி வந்த ஹுதுர் என்பதாக ஹுதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய இறைநேச செல்வர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நான் தான் என்பதாக சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள் என்கின்ற செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் அருமை நாயகத்தினுடைய அந்த கடைசி நேரத்தினுடைய நிகழ்வுகளை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக, தன்னுடைய ஹபீபாக, உலகத்தார்களுக்கெல்லாம் ரஹ்மத்தாக, இன்மை மறுமையினுடைய தலைவராக, சொர்க்கத்தினுடைய படைப்பினங்களுடைய தலைவராக, எல்லா விதத்திலேயும் உயர்ந்த நூறாக, ஒளியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்திருந்தாலும் மவுத்தினுடைய நேரம், சக்கராத் ஹாலுடைய நேரம் எல்லாருக்கும் ஒரே நிலைதான் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதே நிலையை தான் கொடுத்தான். அதுவும் இதே ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய திங்களிலே தான், திங்கள் கிழமையிலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை எப்படி திங்களிலே வைத்தானோ அதே போல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பையும் இதே திங்களிலே வைத்தான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களையும் எல்லா அடியார்களையும் ஒருபோல அல்லாஹ் வைத்திருந்தாலும் ஒரு சிலர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து அவர்களை மற்ற விஷயங்களில் உயர்ந்தவர்களாக வைத்திருந்தாலும் இந்த மரணத்தினுடைய மௌத்தினுடைய நேரத்தை மாத்திரம் எல்லோருக்குமே சரிசமமாக வைத்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தகைய அருமை நாயகத்தினுடைய உம்மத்தார்களாக இருக்கக்கூடிய நான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டு சென்றேன் என்பதாக சொன்னார்களோ அந்த அருள்மறை குர்ஆனையும், அந்த அருள்மறை குர்ஆனுடைய வசனத்தினுடைய ஒவ்வொரு உபதேசத்தையும் நாம் எடுத்து நடக்க வேண்டும். அருமை நாயகத்தினுடைய சுன்னத்துகளை பின்பற்றி எடுத்து நடப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அருமை நாயகம் சொன்னதை போல என்னுடைய உம்மத்துமார்கள் நுழையாமல் சொர்க்கம் திறக்கப்படாது, என்னுடைய உம்மத்துமார்களை நான் சொர்க்கம் திறந்தவுடனே முதலிலே நுழைவார்கள் என்பதாக வானர் கோமான் ஜிப்ரீல் மூலம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்களே, அத்தகைய உம்மத்தார்களிலே நாம் எல்லாம் ஆக வேண்டும் என்று சொன்னார். அருமை நாயகம் சொர்க்கவாதிகள் என்பதாக 70,000 நபர்களை குறிப்பிட்டார்கள். அந்த 70,000 நபர்களிலே நாமும் ஆக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அருள்மறை குர்ஆனை பற்றி பிடிப்பது போல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தையும் பற்றி பிடிக்கக்கூடிய நல்லடியார்களாக ஆகுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.